ஷட் டவுன்னா என்ன? ரிஃபைனரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லாக பார்த்தீங்கன்னா யூனிட் பை யூனிட்டாக தான் ஷட் டவுன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிடி யூனிட்டு, விடியு யூனிட்டு, ஹைட்ரோ கிராக்கர் மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக நமக்கு ஐசோலேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸும் இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் என்ட்ரி ஆகணும். அவங்க எக்யூப்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், காலம், வெசல்ஸ், பைப் லைன் எல்லாத்தையுமே இன்டர்னலாக க்ளீன் பண்ணி டேமேஜான ஏரியாலாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஐ இன்ஸ்பெக்டர்ஸ் ஆர் கிளைண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எதெல்லாம் வெல்டு ரிப்பேர் பண்ண வேணும், எந்தெந்த ஜாயிண்ட்டை ரீவெல்ட் பண்ணணும், எந்த ஏரியாவை திக்னஸ் மெஷர் பண்ண வேணும்னு அவங்க ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்டிடி டீம் என்ட்ரி ஆகும். ரிப்பேர் ஆன வெல்டு வந்து யூடிஆர்டி, சர்ஃபேஸ் செக், எம்டிபிடி, கரோஷன் ஏரியாவுக்கு யூடிசி திக்னஸ்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். டிஃபெக்டை டிடெக்ட் பண்ணி இமீடியட்டாக ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இல்லைனா யூனிட்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடும். ஷட் டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமனாக 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்கும். நம்ம ஸ்பீடாகவும் பண்ணணும், அக்யூரேசியாகவும் பண்ணணும், மொத்தமாக சேஃப்டி டிசிஷன் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஷட் டவுன் போகிறதுக்கு வெறுமனா சர்டிஃபிகேட் மட்டும் போடாது. டிராயிங் நமக்கு ஸ்ட்ராங்காக பார்க்க தெரியணும். ஜாயிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்க்க தெரியணும். மற்றபடி எக்யூப்மெண்ட்டோட ஃபெமிலியாரிட்டிஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் ஷட் டவுன் எக்ஸ்போஷர் நமக்கு கிடைச்சிட்டா போதும், நம்ம நிறையா ஷட் டவுன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப்ஸ் கிடைக்கும். இது மாதிரி என்ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க தமிழ் என்ஐடி பாருங்கள். என்ஐடி கோர்ஸ் படிக்கவே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.